மீண்டும் உங்களை நாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நான் இலங்கையில இருந்து பதுளை போதனா வைத்தியசாலையில இருந்து வைத்தியர் பிரிஷான் வேதநாயகம். நாங்கள் பார்க்கின்ற விடயம் ஆண்களுக்கு ஏற்படுகின்ற பாலியல் பிரச்சனைகளை பற்றி பார்த்து கொண்டிருக்கின்றோம். நீங்கள் நேரடியாக தொடர்பு கொள்ள விரும்பினால் வெளியூர் என்பர்கள் 0094 77 35 62 45 தொடர்பு கொள்ள முடியும். அல்லது உள்ளூர் என்பர்கள் 0777 35 62 45 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். வாட்ஸ்அப் மூலமாகவும் தொடர்பு கொள்ள முடியும். நேற்று ஒருவர் எனக்கு வெளியூரில் இருந்து தொடர்பு கொண்டு அவர் கேட்ட விடயம் என்னவென்றால், ஐயா, நாங்கள் இந்த ஓரோ ஜெனிட்டல் செக்ஸ் செய்கின்ற போது, அதாவது பெண்ணினுடைய யோனிய அல்லது வெஜைனாவை வாய் மூலமாக சுவைக்கின்ற போதோ செக்ஸ் பண்ணுகின்ற போதோ அல்லது இந்த சுக்கிலா புடகம் என்று சொல்லப்படுகிற சீமன் என்று சொல்லுவோம் ஆண்களுக்கு இந்த விந்துகளை பெண்கள் வாயில வைத்து குடிக்கின்ற போது ஏதாவது பிரச்சனை ஏற்படுமா என்று கேட்டிருந்தார். அதே நேரத்தில் இன்னொன்றையும் அவர் சொல்லியிருந்தார். ஒரு சமூக ஊடகத்திலே ஒருவர் சொல்லி இருந்தார், அந்த சீமனிலே, அதாவது சுக்கில பாயத்திலே எத்தனையோ லட்சக்கணக்கான பாக்டீரியாக்கள் இருக்கின்றது, அவற்றை குடிக்கக்கூடாது, பெண்கள் குடித்தால் அவர்களுக்கு பயங்கரமான நோய்கள் வரும் என்று சொல்லி. உண்மையாக இதை கேட்கின்ற போது எனக்கு மிகுந்த கவலையாக இருந்தது. இந்த நாங்கள் இப்போது ஏறக்குறை 21வது நூற்றாண்டிலே இருந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் கூட பல பேருடன் தொடர்பு கொண்டு இந்த மெஸ்டுபேஷன் அல்லது சுய இன்பம் காண்பது அல்லது கைப்பழக்கம் பிழையா என்று கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். சில நேரங்களிலே அவர்களுக்கு மறுமொழி சொல்லி எனக்கு கோபம் கூட வருகிறது. அதே நேரத்தில் இப்படி ஒரு விடயத்தை பற்றியும் அவர்கள் கேட்டிருந்தார்கள். முக்கியமாக இந்த பெண்களுக்கு அவர்களுடைய 2-3 இடங்களிலே மிக முக்கியமான இன்பம், அதாவது உச்சக்கட்டம் ஏற்படுவதற்குரிய சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. முதலாவதாக பெண்கள் சரியாக விரும்புவது, இது உண்மையாக இந்த கேஷுவல் செக்ஸ் ஒர்க்கர்ஸ் அல்லது பாலியல் தொழிலாளிகளும் செல்வர்களும் எங்களுக்கு சொல்வது என்னவென்றால், இந்த பாலியல் தொழிலாளிகள் இவர்களுக்கு போறகு சொல்லுவார்களாம் அவர்களுடைய வெஜைனாவுடன் ஓரோ ஜெனிட்டல் செக்ஸ் வைத்துக் கொள்ளும்படி என்று சொல்லுவார்கள். அவர்கள் பல பேர் என்னிடம் சொல்லி இருக்கிறார்கள். எனவே பெண்களுக்கு இந்த ஓரோ ஜெனிட்டல் செக்ஸ், அதாவது பெண்களுடைய வெஜைனாவை யோனியை நாக்கினாலே சுவைக்கின்ற போது ஏற்படுகின்ற உச்சக்கட்டத்துக்கு அந்த பெறுகின்ற இன்பத்துக்கு ஒரு அளவே கிடையாது, மிகவும் முக்கியமானது. எனவே எந்த ஒரு ஆணும் தன்னுடைய கனவியுடனோ அல்லது தன்னுடைய பெண் துணையுடனோ இந்த ஓரோ ஜெனிட்டல் செக்ஸை வைத்திருந்தால் அதன் பிற்பாடு அந்த பெண் அந்த ஆணை விட்டு போட்டு போகவே மாட்டார். இது பெண்களுக்கும் இன்னொன்று நான் சொல்லுவேன். எனவே முக்கியமானது இந்த ஓரோ ஜெனிட்டல் செக்ஸ். இதிலே ஒரு விதமான பிழையோ சுத்த பிரச்சனையோ கிடையவே கிடையாது. அடுத்ததாக ஒரு பிரச்சனை இருக்கும். நீங்கள் உங்களுடைய மனைவியுடனோ உங்களுடன் இருக்கின்ற ஒரு பெண் துணையுடனோ நீங்கள் தொடர்பு கொள்ளும் போது ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் இந்த பாலியல் தொழிலாளிகளுடன் பிரச்சனை இருக்கின்ற போது, இந்த பாலியல் கேஷுவல் செக்ஸ் ஒர்க்கர்ஸுடன் நீங்கள் இந்த ஓரோ ஜெனிட்டல் செக்ஸ் வைத்திருந்தீர்கள் என்றால் இந்த ஹெர்பீஸ், ஜெனிட்டல் ஹெர்பீஸ் அல்லது டைப் 2 ஹெர்பீஸ் என்று சொல்லுவோம், 2வது வகை ஹெர்பீஸ் பெறக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. அதுக்கும் கூட நான் பார்த்திருக்கேன். மிக பணக்காரர்கள் என்ன செய்வார்கள் என்றால், முதலிலே அந்த ஓரோ ஜெனிட்டல் செக்ஸ் செய்வதற்கு முதல் அந்த பெண்ணிலே உடலிலே இந்த ஹெர்பீஸ் வைரஸ் கிருமிகள் இருக்கின்றதா என்று சொல்லி இரத்தத்தை சோதித்து பார்ப்பார். பல பேருக்கு நான் கூட அப்படி இரத்தத்தை பரிசோதித்து சொல்லி இருக்கின்றேன். IgM IgG ஆன்டிபாடிஸ் என்று சொல்லுவோம். டைப் 1 டைப் 2 ஹெர்பீஸுக்குரிய, அதாவது முதலாவது வகை 2வது வகை ஹெர்பீஸுக்குரிய இந்த இரத்தத்திலே இந்த பிற பொருள் எதிரிகள் ஆன்டிபாடிஸ் IgG IgM ஆன்டிபாடிஸ் இருக்கின்றதா என்பதை நாங்கள் இந்த இரத்த பரிசோதனை மூலம் சோதித்து கொடுக்கலாம். எனவே இது ஒரு பிரச்சனை இல்லை. அந்த பரிசோதனை சோதித்து அந்த ரிப்போர்ட் நெகட்டிவ், அப்படி ஒரு கிருமிகளும் இல்லை என்று சொன்னால் அவர் ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அந்த பாலியல் தொழிலாளியுடன் ஓரல் செக்ஸ் வைத்துக் கொள்ளலாம், ஓரோ ஜெனிட்டல் செக்ஸ். ஆனால் என்ன, அந்த ரிப்போர்ட் கிடைப்பதற்கு ஒரு 3-4 நாள் 5 நாள் எடுக்கும். அது மட்டும் அந்த பாலியல் தொழிலாளி வேறொரு போய் தொடர்பினை வைத்துக்க கூடாது. வேறொரு தொடர்பினை கொண்டால் அவருக்கு அந்த நோய் பரவும், அதன் மூலமாக இவருக்கு பரவக்கூடியதாக இருக்கும். எனவே இந்த ஓரல் ஜெனிட்டல் செக்ஸ் என்பது பெண்கள், அதாவது பெண்களினுடைய சில நேரங்களில் ஒரு மாறி இருக்கும். சில பேருக்கு இதை கேட்க, பெண்களுடைய யோனியை வெஜைனாவை நாக்கின் மூலம் சுவைப்பதனாலே ஏற்படுகின்ற அந்த தனி இன்பம், அந்த உச்சக்கட்டம் ஒன்றுக்குமே நாங்கள் அதை ஈடுகட்ட முடியாது. எனவே பெண்கள், எல்லா பெண்களுக்கும் விருப்பம். ஆனால் என்ன,
சில அந்த ஸ்டிக்மா ஸ்டேபு என்று சொல்லுவோம், அதாவது சில சில அந்த ஒரு மாதிரி இருக்கிறது, வெட்கமாக அந்த நிலைமையிலே தான் அவர்கள் இதை வேணாம் என்று சொல்லுவார்களே தவிர மற்றபடி எல்லாருக்குமே விருப்பம். எனவே தன்னுடைய மனைவியுடன் அல்ல தன்னுடன் இருக்கின்ற அந்த ஒரு பெண் துணையுடன் அவர் வைத்துக் கொள்வதிலே ஒரு விதமான பயமும் கிடையாது. நோய் பெறக்கூடிய சந்தர்ப்பங்களும் மிக 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 குறை. இதை கவனித்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக இந்த சீமன் என்று சொல்லப்படுகிறது சுக்கிலப்பாயம் என்று சொல்லுவோம். அதிலே ஒரு கிருமி கூட இருக்காது. ஏதாவது ஒரு ஆயிரக்கணக்கான பாக்டீரியா இருந்தால் அதிலே இருக்கிற விந்தெல்லாம் இறந்துவிடும். பிள்ளை பெறுவதற்குரிய சந்தர்ப்பங்கள் குறைவு. எனவே பெண்கள் கேட்டுக்கொள்ளுங்கள், எவ்வாறு உங்களுக்கு உங்களுடைய யோனியை ஒரு ஆண் சுவைப்பதன் மூலம் உச்சக்கட்டம் ஏற்படுகிறதோ அதே போலத்தான் ஒரு ஆணினுடைய ஆண்குறியை நீங்கள் சுவைக்கின்ற போது ஆண்களுக்கு ஏற்படுகிற உச்சக்கட்டமானது, அந்த இன்பமானது வேறு ஒன்றுக்குமே நிகராக முடியாது. இந்த நிகழ்ச்சியை பல பெண்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். என தொடர்பினை ஏற்படுத்தி கதைப்பார்கள். அவர்கள் யோசிச்சு கொள்ளணும், உங்களுடைய ஆண் வேறு ஒரு பெண்ணுடனோ வேறு ஒரு கேஷுவல் செக்ஸ் ஒர்க்கர் அல்லது பாலியல் தொழிலாளோ செல்லாமல் இருப்பதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? இந்த அதாவது ஆணுடைய குறையை நீங்கள் ஓரோஜெனிட்டல் செக்ஸ் செய்வீர்களாக இருந்தால் உங்களை விட்டு போட்டு நான் போக மாட்டான். அதே நேரத்தில் உங்களுக்கு பிரச்சனை இல்லாவிட்டால் அந்த சீமனை கூட அந்த சுக்கில பாயத்தை கூட நீங்கள் குடிக்கலாம். இதெல்லாம் ஆண்களுக்கு இருக்கின்ற ஃபேண்டாசி, ஒரு கற்பனை. எனவே அதை நீங்கள் செய்தீர்களாக இருந்தால் அந்த ஆண் உங்களை விட்டு ஒருபோதுமே பிரிந்து போக மாட்டார். இதை யோசிச்சுக்கொள்ளும். எனவே இதிலே ஒரு விதமான சந்தேகம் கிடையாது. இந்த சீமனிலே ஒரு கிருமியே கிடையாது, ஒரு பாக்டீரியாவும் கிடையாது. எனக்கு பெரிய கவலையாக இருந்தது அந்த நபர் அந்த 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 அதாவது அந்த அந்த கிளிப்பிங், அந்த வீடியோ கிளிப்பிங்கை கூட எனக்கு அவர் இந்த டிக்டாக் மூலமாக அனுப்பியிருந்தால் ஐயா இதை பாருங்கள்னு சொல்லி பார்த்தோன்னு சரியான கவலையாக இருந்தது. சீமண்ணில் லட்சக்கணக்கான பாக்டீரியாக்கள் இருக்கிறதுன்னு சொல்லி அப்படி இல்லை. அது முற்றிலுமே பிழையானது. நீங்கள் பார்க்கலாம், உங்களுடைய சீமனை உங்களுடைய அந்த சுக்கில பாயத்தை எடுத்து கூட ஒரு நுணுக்கு காட்டி மைக்ரோஸ்கோப்பில் வைத்து பார்க்கலாம் எவ்வளவு விந்துகள் இருக்கிறது, விந்துகள் எப்படி ஓடுகிறதுன்னு சொல்லி நீங்கள் வைத்து பார்க்கலாம். அதில் ஒரு விதமான பிழையோ ஒரு பிரச்சனையோ ஒன்றுமே எங்களுக்கு கிடையாது. நீங்கள் வடிவாக கவனித்துக் கொள்ள வேண்டும். அதில் ஒரு விதமான பிரச்சனையும் எங்களுக்கு கிடையாது. எனவே பெண்கள் இந்த சீமனை குடிப்பதால் ஒரு விதமான வருத்தமோ நோய் கிருமி தொற்றோ ஏற்படாது. அதே நேரத்தில் அதன் மூலமாக உங்களுடைய ஆண் துணைக்கு நீங்கள் மிக கூடிய உச்சக்கட்டத்தை கொடுக்கிறீர்கள். அதன் மூலமாக அந்த ஆண் துணை உங்களை விட்டு போட்டு வேறு ஒருளும் செல்லாமல் இருப்பார். இதை கவனித்துக் கொள்ளுங்கள். எனவே இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறவர்கள் மற்றொரு அறிமுகப்படுத்துங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். யூடியூப்ல பார்ப்பவர்கள் அதே நேரத்தில் இந்த மணி சின்னத்தை அமர்த்தி பெல் சைனத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிக்டாக்ல பார்ப்பவர்கள் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.